Hi guys, welcome back to new video. நம்ம விளையாட போகிற கேம் பேர் ஈவில் நன். லாஸ்ட் வீடியோ டேன் நன்னு ஒரு கேம் விளாண்டுருக்கோம். அதுக்கப்புறம் ரீமேக் பண்ணது தான் இந்த ஈவில் நன். டேன் கிடையாது, வெறும் ஈவில் நன் தான் கேஸ். நான் அந்த டேன் நன்னு அதனால் கொஞ்சம் இதாகிட்டேன், கன்ஃபியூஸ். சரி, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நிறையா மாறி இருக்கும். இந்த கேம் ப்ளே ஸ்டோரில் இருக்குது, நீங்கள் வேணால் ஏற்றி விளாட்லாம். அடுத்த ஈவில் நன் 2ன்னு ஒரு கேம் இருக்குது, அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். அந்த கேம் பார்த்தீங்கன்னா வண்டி 7-8 வருஷம் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா மோட்லாம் இருக்குது, நம்ம வந்து மோட்லாம் கொடுத்தாச்சு. இதில் இன்டர்வல் உண்டு, இன்டர்வல் பார்ப்போம். எஸ், இன்டர்வல் இருக்க மறந்துட்டேன், ஆனால் ஃபஸ்ட்லேருந்து ஹை கேஸ். இப்போ வாங்க மறுபடியும் வராங்க, எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. நடுவில் ஏர் வர்றதுனால நம்ம அப்பப்போ இது பண்ணுற வேலையாக இருக்குது. இப்போலாம் நெட் ஆஃப் பண்ணேன், அதுக்கிட்டே ஏர் வருது. கேஸ் இருங்க, ஏர் வேறு வந்து போகுது. இங்கே நம்ம போகிறோம். இப்போ நம்மளோட ஸ்கூலுக்கு போகிறோம். இந்த ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சம்மருக்கு போகிறோம். வாங்க ஜாலியாக இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, ஷெட்டர் ஓப்பன் ஆகிட்டு நம்ம ஷெட்டர் வெளியே போகலாம். இதுங்க கேஸ் யாரோ சுற்றியில் வச்சு நிற்கிறாங்க. கார் போயிட்டு அந்த கார் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நல்லா அடிச்சுட்டு நன்னு. இது ஈவில் நன் டே 1 வாங்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சது தான், சும்மா தெரியாத மாதிரி பண்ணுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அது என்னமோ எழுதியிருக்கு, அதாவது அதெல்லாம் வேணும். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் போர்டு, அப்புறம் இங்கே நிறையா இருக்கும். அதெல்லாம் அப்படியே அப்கிரேட் ஆகிருக்கு. இதை வந்து ப்ளே ஸ்டோரில் முன்னே விளாண்டுட்டேன். நம்ம லாஸ்ட் வீடியோவில் போட்டது தான் புதுசாக உள்ளது. அப்புறம் இங்கே டோர்லாம் இருக்காது. இது நான் புதுசாக டோர்னு கேட்டிங்கன்னா அது டெவலப்பருக்காக விட்டாங்க. அதுக்கப்புறம் நல்லா போனதுனால நல்ல கேமை உருவாக்கினாங்க. இது இந்த மாஸ்க் எஸ்கேப்புக்காக அது ஒன்றே விட்டு பலூன் எஸ்கேப் வேணால் கவுண்ட் பண்ணுங்கள். பலூன் எஸ்கேப் இருக்குது, அப்புறம் வந்து வேன் எஸ்கேப் இருக்குது, டோர் எஸ்கேப், அப்புறம் இன்னொரு எஸ்கேப் நியூ எஸ்கேப்பில் கொண்டு வந்தாங்க. நம்ம இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பலூன் எஸ்கேப் பண்ண போகிறது கிடையாது, இப்போ நம்ம டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். இது வந்து ஒளிஞ்சு கிடக்குது, அந்த மெட்டலில் இருக்கும், அந்த உட்டில் பண்ணியிருக்காங்க. வாங்க நன்னு வர்றதுக்கு அந்த வழியாக போயிருந்தோம். நன்னு எங்கிட்ட வருவோம், நன்னு வரலங்க. இந்த நன்னு ஆனால் ஃபாஸ்ட்டாக வந்துடும், தெரியல நன்னு அங்கே வேண்டிகிட்டு இருக்கான்னு தெரியல. அதே தாங்க, சில இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். இருங்க, அந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நேராக போனால் இங்கே வந்து ஒரு பெருசாக அவங்க ஒரு நெருப்பு மாதிரி இருக்கும், அது இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த நெருப்பு மாதிரி இல்லை, நன்னு இங்கே தான் இருக்குது. நன்னு பார்க்காது, நெருப்பு மாதிரி இருக்க ஒரு ரூம் போட்டாங்க. இது எப்போ நான் போட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த நியூ அப்டேட்லாட்டே மாட்டியிருப்பாங்க. இதை கூட நம்மளால் கையால் இருக்க முடியும். கீழே போடு வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் சிலை எல்லாமே பாடிது அப்படியே தான் இருக்கும். அதே கேமில் சிலையை தான் மாட்டிருக்காங்க கீழே, அந்த ரூம்மே அதெல்லாம். அதுமாரி கீழே விழுந்தா நம்ம வந்து அதாவது நம்ம வந்து இதாகிடுவோம், நமக்கு வந்து லைஃப் போயிடும் இந்த கேமில். பட் இதில் வந்து நம்ம கீழே விழுந்தாலும் ஒன்றும் ஆக மாட்டோம். சைடாக இறங்கணும், நெருப்புலேயே போனால் இதாகிடுவோம். அது கேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேபிள் தேவை, இந்த ஸ்மார்ட் கேபிள்னு போட்டுருக்காங்க. அப்படியே இந்த டோர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் புதுசாக இருக்குது, கீழே போட்டுருக்க வர ரத்தமாக இருக்குது கேஸ். சரி, அதெல்லாம் விட்டு தள்ளுவோம். நம்ம கொண்டு போய் இந்த கேமில் கொஞ்சம் பக்காகாமல் இருக்குது. நம்ம இன்றைக்கி பண்ண போகிற டோர் எஸ்கேப்பு, அதுக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்று தேவைப்படுது, அது இங்கே இருக்கான்னு பார்த்துருவோம். நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து அந்த கூட்டு கொஞ்சம் வாய்ப்பு கேஸ், நமக்கு வந்து கீழே வந்து குப்பையாக இருந்தால் கூட்டுல துறப்ப மாறும், அது வந்து நமக்கு தேவைப்படும். அது இருக்கிற அந்த கேமோட தேவைன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து போர் கொண்டு கொடுக்கணும் கேட்டிங்கன்னா அப்படின்னா இல்லை. அது வந்து அந்த எலும்பு வரும்போது அது நம்ம பெஃபமேன ஒரு கேரக்டர் கொண்டு வரணும். அப்போ அங்கே வந்து ஓகே கொஞ்சம் வாய்ப்பு ஒரு செகண்ட் கேஸ். அதில் வந்து பேஃபமேன ஒரு கேரக்டர் இருக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டன் இருக்கும். அதில் வந்து நம்ம அந்த ஆட்டோட மண்டை அதெல்லாம் செட் பண்ணணும். செட் பண்ணி அப்புறம் ஈவில் நன் போய் அந்த நன்னு, அதுவும் ஈவில் நன், அந்த ஈவில் நன் போய் அதை கும்பிட்டு இருக்கும். அப்போ பின்னல்லேருந்து அந்த பேக்கெட்லேருந்து அந்த சாவி இருக்கணும். சாவி எடுத்துகிட்டு இப்போ ஏன் நன்னு துரத்தலான்னு கேட்டிங்கன்னா நன்னு துரத்தாண்டு நான் எந்த மோடில் போட்டு வச்சுருக்கேன், அந்த மோர் பேரை மறந்துட்டேன். பார்த்தீங்கன்னா
ஈவல் கன் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அது பெரிய மிஷினாக இருக்கும். இது அப்படிலாம் இல்லை, இது 5 நிமிஷத்துலேயே விளையாடலாம். நான் தான் கொஞ்சம் 1 மணி நேரம் ஆக்கிட்டேன். 1 மணி நேரம் இல்லை, கொஞ்சம் நேரம் ஆக்கிட்டேன். சில நேரம் வந்து நமக்கு இது வந்து பக்காவது கீழே வச்சு விளாட்றோம் கேஸ். வந்தீங்களா நன்னி போடு. நம்ம வந்து இப்போயே வந்தீங்களா ஆக்சுவலி நீங்கள் வந்து அந்த தொடர்பு மாட்டை எடுத்துருந்தாங்கன்னா இது பேர் நம்ம போடுற கேஸ். பீரோ, அதாவது பீரோ கூட்டுறதை வந்து எடுத்து வந்தாச்சு. ரூஃப் அதை நம்ம பேர் கேஸ், இது பேர் எல்லாம் போட்டுருக்கு. பீரோ எடுத்தாச்சு. அதாவது இந்த கூட்டுறதை வந்து எடுத்தாச்சு, க்ளீன் பண்ணுறத. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் அமுக்குறீங்களா, அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா இது மேலே ஏறி அப்படியே இங்கே ஒரு சேர் இருக்கும். அப்படியே போய் தட்டினோம்னா ஒரு தட்டு தட்டும். அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும். இது ஒரு இரும்பு பாக்ஸ். இதை எடுத்துகிட்டு போய் மேலேருந்து கீழே போடணும். இருங்க கைஸ், நான் அப்படியே காமிக்கிறேன். அப்படியே சைடு வந்தீங்கன்னா அப்படியே இந்த சைடில் ஒன்று இருக்கும். அப்படியே இங்கே வந்து டோர் இருக்கும். அப்படியே வந்தீங்கன்னா அதில் ஜன்னல் இருக்கும். இதில் வந்து இப்படி கொண்டு வந்துட்டாங்க. போன கேமில் நிறைய பேருக்கு இதாகிட்டு, அதனால தான் அப்படியே இங்கே போட்டிங்கன்னா கீழே போய் விழுகும். ஆனால் இப்போ உளுந்து உடையலை. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா உடஞ்சிட்டா. இதில் வந்து மெயின் இதெல்லாம் போட்டிருக்கோம். இதில் வந்து மெயின் இதில் வந்து மாஸ்டர் கீழே அதில் போட்டிருக்கோம். இதில் வேறு ஏதாவது கீழே போட்டிருக்காங்க. மேகின் கீ, மேகின் டோர் கீ அப்படின்னு போட்டுருக்கு. இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் இங்கே டோர் இருக்கா, அதில் வந்து ஒயிட் ஸ்க்ரீனாக முடிஞ்சிடும். இதை பார்த்தீங்கன்னா வெளியே ஓடுற விஷயம் வரும். அவ்வளோதான் கேஸ். இதை சுற்றி பார்ப்போம். அவ்வளோதான். இது வந்து ஒரிஜினல் எஸ்கேப் கிடையாது, பலூன் எஸ்கேப் தான் ஆக்டிவ் எஸ்கேப்பு. பட் இப்போதைக்கு நம்ம இது விளையாண்டுருக்கோம். ஸோ அவ்வளோதான் கேஸ். தேங்க்யூ ஃபார் வீடியோ. பாய் பாய். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கேம் எல்லோரும் போட்டாங்க. இந்த கேம் நம்ம எல்லாருமே போட்டாங்க. இதோ நான் அந்த கேமுக்கு இதுக்கும் வந்து 1-2 டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் வந்து காயின் இருக்கும், அதை வச்சு நம்ம ஸ்டோரில் வச்சு வாங்கிக்கலாம். இப்போ அந்த கேம் வந்து இருக்குது, ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. அந்த கேம் வந்து இப்போதைக்கு இல்லை. அந்த கேம் வந்து அவங்க அப்பயே தூக்கிட்டாங்க. ஏன் தூக்கினாங்கன்னு தெரியல. காயின் கலெக்ஷன் பண்ணிக்கலாம். இதில் மட்டும் 300 ப்ரைஸ் இருக்குது. இதை வச்சு என்ன வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 1000 வேணால் நீங்கள் ஒரிஜினல் காயின் கட்டி கூட, அதாவது ஒரிஜினல் காசு கட்டி வாங்குற மாதிரி இருக்கும். அப்படிலாம் வேண்டாம், இந்த கேம் காயின் வச்சு வாங்கிக்கலாம் எல்லாத்தையும். அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய் பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இதில் யார் வந்து இப்போதைக்கு ரொம்ப மேலே வந்திருக்காங்க அதெல்லாம் இங்கே போட்டிருப்பாங்க. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்திருக்காங்க. பாக்கி ஜப்பானில் பார்த்தீங்கன்னா இந்தியா தான் வந்து 2nd பிளேஸ் 3rd பிளேஸில் இருக்கு போல. அப்புறம் 1-2 காமிப்பாங்க கைஸ். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.